விஜே பார்வதியை பந்தாடிய எஃப்ஜே, விஜே பார்வதியை புரட்டி எடுத்த எஃப்ஜே என்று எஃப்ஜேக்கு ஃபயர் விட்ட கும்பல் எல்லாம் இப்ப பேக் ஃபயர் ஆகி உட்கார்ந்துருக்கிறானுங்க. அப்படி ஒரு தரமான சம்பவத்தை விஜேஎஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஷோ நடந்துட்டு இருக்கும் போதே வெளியே போட அயோக்கிய ராஸ்கல் அப்படிங்கிற அளவுக்கு விஜேஎஸ் எஃப்ஜே கிட்ட போனதாக ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கு. ஆனா அது எடிட்டிங்ல போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எஃப்ஜேவை விஜேஎஸ் என்ன பண்ணாரு, ஏது பண்ணாரு, எஃப்ஜே ஏன் விஜேஎஸ் கிட்ட இந்த அளவுக்கு வாங்கி கட்டினா, அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். கோர்ட்டு கேஸ் நடந்துச்சு. அதில் ஆதிரை எஃப்ஜே என்ன கேமுக்காக பயன்படுத்திட்டு என்கிட்ட க்ளோஸாக பழகிட்டு பின்னாடி இருக்கிற எல்லாத்தையும் போய் ஆதிரை என்ன லவ் பண்ணுறா, ஆதிரை என் மேலே ஆசையாக இருக்கிறா, 100 கேமரா முன்னாடி லவ் கண்டென்ட் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்தேன், நான் எவ்வளோ பெரிய அப்பாட்டகர் தெரியுமா, ஆல் கேர்ள்ஸ் லைக்கிங் மீ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆண்மையின் பெருமை பற்றி பேசி கொண்டிருக்கிறான். அப்படின்ற மாதிரி ஆதிரைக்கு என் மேலே லவ், ஆதிரைக்கு என் மேலே ஆசை அப்படின்னு அந்த பெண்ணை பற்றி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் போய் தப்பாக ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தான். ஆதிரையும் அவன் கூட சேர்ந்து பழகுச்சு, அதில் மாற்றுக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். கேட்டால் லவ்வுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபீலிங்குன்னு வாங்க. அப்படி என்னடா மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பழகிட்டு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்துன்னு போனதுக்கப்புறம் ஆதிரை எஃப்ஜே மேலே ஒரு கேஸை போட்டு விட்டுருச்சு. எஃப்ஜே யோசிச்சான், டேய் இந்த மேட்டரில் நம்ம போய் பதில் கொடுக்குறோம், அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னா அது இன்னும் நமக்கு பேக் ஃபயர் ஆகும், இன்னும் ஊரே பாரி காரி துப்புவாங்க, நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிறோன்னு சொல்லி முதல்ல முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு விக்கல்ஸ் விக்ரம் அவன் தான் வந்து வக்கீல ஆஜராக போகிறேன், அவன் கொடுத்த ஐடியாவின் அடிப்படையில் போவோம், குத்தத்தை ஒத்துக்கிறேங்க அப்படின்னு ஒத்துக்குவோம், அங்கேயே முடிஞ்சிடும், அவள் வந்து சாட்சியை விசாரித்து அது இதுன்னு இந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆகாது, சிம்பிளாக முடிச்சிடலாம். ஆக்சுவலாக எஃப்ஜேவை வந்து அவமானப்படுத்தணுங்கிறது மட்டும் ஆதரிக்க நோக்கம் இல்லை, எஃப்ஜே எந்த அளவுக்கு கேவலமாக தரம் தாழ்ந்து ஆதிர விஷயத்தில் நடந்துக்கிறான் அப்படின்னு அவனோட கேமையும் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆதிரையோடைய இன்டென்ஷன். ஆதிரை அப்போ கூட என்ன சொன்னாங்கன்னா, எஃப்ஜேவை அஸ் பர்சனாக எனக்கு பிடிக்கும், ஆனால் ஒரு கேமராக அவன் கேவலமான கேமை ஆடி இருக்கான், அதை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் செய்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கோர்ட்டு டாஸ்க் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் கட்டி பிடிச்சி காம்ப்ரமைஸ் கூட ஆகியிருப்பாங்க. இப்போ அந்த பிரச்சனை மீண்டும் வெடிக்குது. யாராலன்னு கேட்டிங்கன்னா ஆரோரா சின்க்ளரோட. நிறைய பேர் நினைக்கலாம் இதுதான் சாக்கு ப்ரோ, நீ வந்து விஜே பார்வதிக்கு வந்து நிறைய இடங்களில் சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால இன்னைக்கு ஆரோரா சின்க்ளரை எஃப்ஜே பொறுக்கி பொழந்ததுக்கு எஃப்ஜே பொறுக்கிக்கு நீ ஆதரவாக பேச போறியான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இந்த எஃப்ஜே பொறுக்கி ஆரோரா சின்க்ளரை டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஆரோரா சின்க்ளர்கிட்ட விஜேஎஸ் கேள்வி கேட்டிருக்காரு. எஃப்ஜே மற்றும் ஆதிரை கோர்ட்டு விஷயத்தில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத கருத்து தெரிவிக்கக்கூடிய உரிமை ஆரோரா சின்க்ளருக்கு இருக்கு. அந்த பொண்ணு விஜேஎஸ் கேள்வி கேட்குறாரு, பதில் சொல்லுது. உனக்கு என்னடா பிரச்சனை, நீ சரியான ஆம்பளையா இருந்தா விஜேஎஸ்க்கு முன்னாடியே ஏய் என்ன பற்றி பேசுகிற, பேசாமல் இந்த பேசுகிறவெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு நீ பேசியிருந்தா ஆம்பளை. ஆனால் விஜேஎஸ் சிறிய இடைவெளிக்கு பிறகு அப்படின்னு போனதுக்கப்புறம் ஆரோரா சின்க்ளர்ட்ட நீ எகுறன்னா யாரா நீ எகுறத நீ தொகுறத இதெல்லாம் வந்து பிக் பாஸ் ஆடியன்ஸுக்கு காட்ட மாட்டாங்க நீ நினச்சிட்டு இருக்கிய. இந்த டம்மி பாவா எஃப்ஜே இந்த வாரம் எவிக்டாகி போக வேண்டிய ஆள், விஜே பார்வதியை எதிர்த்து அவன் ஒரு கேம் ஆடுறான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, சேனலுக்கு அவன் செல்ல பிள்ளை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த பொறுக்கியை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இவனை நம்பி இவன் கூட சேர்ந்து லவ் ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு டோட்டலாக தன்னுடைய ட்ராக்கை லூஸ் பண்ண வியனா பிக் பாஸ் வீட்டை விட்டு இந்த சண்டே எபிசோடில் வெளியே வரக்கூடிய கொடுமை எங்கேயாவது பார்த்துறீங்களா? ஸ்ட்ரிப் கிளப் டான்ஸர்னு இந்த பொறுக்கி வியனாவை பார்த்து சொன்னப்போ வீட்டில் என் வெளியில் பார்க்குறவங்கெல்லாம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, நீ இப்படி பேசுனது தப்புன்னு இந்த பொறுக்கி எஃப்ஜேவை எல்லாரும் முன்னாடியும் முகத்திரையை கிழிச்ச பொண்ணு வியனா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போனதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது இந்த எஃப்ஜே. இந்த எஃப்ஜேனால தான் ஆதிரையும் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போச்சு. இவன் கேவலமாக அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரையும் பயன்படுத்தி ஒரு கேவலமான கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். அப்படிங்கிறப்ப அதை மக்களுக்கு மத்தியில் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு ஆதிரை நினச்சதில் என்ன தப்பு? ஆதிரை மட்டும் அந்த கேஸை சாட்சியோடு விசாரிச்சிருந்துச்சு, ரம்யாலாம் வந்து சாட்சி சொல்லியிருந்துச்சு. ஏன்னா ரம்யாட்டெல்லாம் போய் அவ்வளோ கேவலமாக சொல்லி வச்சுருந்தான் ஆதிரையை. அந்த கோர்ட்டு டாஸ்க் மட்டும் ப்ராப்பராக நடந்துருந்துச்சுன்னா ஆதிரை விஷயத்தில் எந்த அளவுக்கு
தரங்கெட்டு போய் கேவலமான வேலைகள இந்த எஃப்ஜேன்ற பொறுக்கி பார்த்திருந்தான்றது மக்களுக்கு அப்பட்டமா தெரிஞ்சிருக்கும். அதத்தான் இந்த விக்கல்ஸ் விக்ரம் நீ காட்டியும் குடுப்ப, கூட்டியும் குடுப்ப அப்படின்ற மாதிரியான கேவலமான வேலைகள தான் நீ செஞ்சுகிட்டு இருக்க. வீணாவிட்ட நீ வந்து எஃப்ஜேவ லவ் பண்ணு. நீங்க 2 பேரும் சேர்ந்து லவ் கன்டென்ட் பண்ணுங்க. அப்படின்னு அந்த ஒட்டுமொத்த அந்த பொண்ணுடைய கேமையுமே நாசமாக்கி 100 நாள் இருக்க வேண்டிய பொண்ண 70 நாள்ல அனுப்பிச்சிட்டியேடா பாவி. அந்த பக்கம் பில்லியும் கில்லி விட்டுட்டு, இந்த பக்கம் எஃப்ஜேக்கு வக்கீலா வந்து வெட்கமே இல்லாம ஆஜராகி இந்த விக்கல்ஸ் விக்ரம் வாதாடுறான். வி ஆர் ஃபீலிங் கில்ட்டி யுவர் ஆனர் அப்படின்னு இவன் பேசுறான்னா, என்ன மாதிரியான ஜென்மன்டா நீங்கல்லாம்? இத விஜேஎஸ் அட்ரஸ் பண்ணதுக்கு ஒரு தரப்பு கோச்சுக்கிறாய்ங்க. அது எஃப்ஜேவோட கேம். எஃப்ஜேவோட முடிவு. அதான் ஸ்மார்ட் பிளேங்கிறது. டேய்! கேவலமானவனுக்கு என்னடா ஸ்மார்ட் பிளே? நீ தான் வந்து நான் வெளிப்படையா பேசுவேன். நான் ரொம்ப டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கேன். நான் ரொம்ப ராவா இருக்கேன். நான் யாருக்காகவும் எந்த முகமூடியும் போட்டுக்க மாட்டேன். எதுக்கு பயப்படுற? விசாரிக்கட்டும். சாட்சிகள் வந்து சொல்லட்டும் உனக்கு எதிரா நீ என்னென்ன பண்ணேன்னு. அங்கனக்குள்ள ஏன் ஜகா வாங்குற? ஏன் பின் வாங்குற? பெரிய புடுங்கி அப்படின்னு தானே உன்ன போர்ட்ரே பண்ணிக்கிற? நீ வந்து ஒரு சிக்மா ஆட்டிட்யூட் இருக்கிற ஆண் நானு அப்படின்னு தானடா போர்ட்ரே பண்ணிக்கிற? கோர்ட்ல அப்படி எதிர்த்து பேச வேண்டியது தானே? அடே நம்ம சிவாஜி கணேசன் வந்து ஓடினேன், ஓடினேன் சென்னையின் எல்லை வரை ஓடினேன். அங்க கடல் இருந்ததால் திரும்ப வந்துவிட்டேன் அப்படின்ற மாரி, ஓடினேன், ஓடினேன் ஆதிரை பின்னாடி ஓடினேன். ஆதிரை இல்லை என்றால் வீணாவை நாடினேன். அப்படின்னு பேச வேண்டியது தானடா? வாயில என்ன சுளுக்கா? அப்ப நீ பண்ணதெல்லாம் கேவலம்ன்றது உனக்கு நல்லா தெரியும். கோர்ட் வரைக்கும் போய் நமக்கு எதிரா தீர்ப்பு வந்து காரி திப்பி பொம்பள கேஸ்ல அசிங்கப்படுத்திருவாய்ங்கன்னு, மன்னிப்பு கேட்டு ஜகா வாங்கிட்டு ஓடுன இந்த பொறுக்கி எஃப்ஜே ஆரோரா சின்க்ளேர மிரட்டுறான். ஆரோரா மேல நமக்கு ஏகப்பட்ட மாற்று கருத்துக்கள் இருக்கு. குறிப்பா டாப் 5ல கூட வர்றதுக்கு தகுதி இல்லாத கண்டஸ்டன்ட் ஆரோரா சின்க்ளேர் அப்படின்னு சொல்லி நம்ம விமர்சனங்கள வச்சுக்கிட்டே இருக்கோம். விஜே பார்வதிக்கு ஈக்குவலா இவங்க ஆரோரா சின்க்ளேர பேசும்போதெல்லாம் 20 பேர அடிச்சு டான் ஆயி இந்த கேம ஆடுற விஜே பார்வதிக்கும், விஜே பார்வதியோட கமருதீனோட ட்ரையாங்கிள் லூப்ல மாட்டி 2 பேர வச்சு 50 நாள் 70 நாள் வரைக்கும் வந்த அரோரா சின்க்ளேருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குடா. தயவு செஞ்சு அரோராவையும் விஜே பார்வதியும் கம்பேரே பண்ணாதீங்க. அது ரொம்ப கேவலமான விஷயம்னு நம்ம சொல்ட்டோம். அப்போ அது மாற்று கருத்துக்கள் இருக்கு. அரோரா வந்து கேமே ஆடல. அது வந்து ஸ்மார்ட் கேமுங்கிறாய்ங்க. 20 பேர வச்சு எதிரா ஆடி வர்றது ஹார்ட் கேம். 2 பேர வச்சு ஆடி வர்றது ஸ்மார்ட் கேம். தன்னுடைய சுயநலத்திற்காக, சுயலாபத்திற்காக ஆண்கள வந்து பயன்படுத்தி ஒரு கேம ஆடுன ஒரு பொண்ணு தான் ஆரோரா சின்க்ளேர். அதில மாற்று கருத்து இல்ல. ஆனா இந்த இடத்துல ஆரோரா விஜேஎஸ் கிட்ட இந்த பொறுக்கி எஃப்ஜேவ பற்றி கருத்து தெரிவிச்சதுல என்ன தவறுன்னு நான் கேட்கிறேன். அப்போ இந்த பொறுக்கி எஃப்ஜே நீ எப்படி பேசலாம்? இந்த கேஸ பத்தி என்ன பத்தி நீ எப்படி பேசலாம்? ஆதிரைட்ட வந்து 10 பாயிண்ட் வந்து நான் எழுதி வச்ச மாரி அவன் சொல்லியிருக்கிறான். 10 பாயிண்ட் நான் ஆதிரைய எழுதி வச்சு, ஆதிரைய நான் கிழிச்சிருவேன் இந்த 10 பாயிண்ட்ட வச்சு அப்படின்னு நான் சொன்ன மாரி நீ சொல்லிக்கிட்டு இருக்க. தம்பி உன்ன பற்றி, அந்த கேம பற்றி, ஆதிரைய பற்றி கருத்து தெரிவிக்கக்கூடிய அனைத்து உரிமையும் ஆரோராக்கு இருக்கு. ஆரோரா அசிங்கம் புடிச்ச கேம விளையாடினாலும், நீ ஆரோராவ விட அசிங்கம் புடிச்சவன். அதான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. 2 பேருமே ஒண்ணுக்கு ஒருத்தவங்க சலைச்சவங்க இல்லங்க. ஆரோரா சின்க்ளேரும் சரி, எஃப்ஜேவும் சரி. என்ன ஆரோரா சின்க்ளேர் அங்க இருக்கக்கூடிய ஆண்கள வச்சு ஒரு கேம் ஆடி அது சர்வே பண்ணி வந்துகிட்டு இருக்கு. நீ அங்க இருக்கக்கூடிய பெண்கள வச்சு ஒரு கேம் ஆடி சர்வே பண்ணி வந்துட்டு இருக்க. 2 பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்ல அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல நம்ம ஆரோரா சின்க்ளேருக்கு ஆதரவா கூட போல. இந்த பொறுக்கி எஃப்ஜேவும் தப்பு தான். ஆரோரா சின்க்ளேர் விளையாடுற கேவலமான கேமுமே தப்பு தான். மொத்தத்துல இந்த பிக் பாஸ பார்த்தது எங்க ஆடியன்ஸ் ஆன எங்களுடைய தப்பு தான், தப்பு தான், தப்பு தான் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவ முடிக்கிறேன். இந்த பொறுக்கி எஃப்ஜே உடைய கேவலமான நடவடிக்கைய பற்றி மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye bye.